தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நான் இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா 5வது நாள் கவுன்சிலிங் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. 5வது நாள் கவுன்சிலிங் முடிவில் இன்னும் ஒவ்வொரு கேட்டகரிலையும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வாரியாக, அதாவது ஒவ்வொரு கேட்டகரிலையும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற வீடியோவும், இன்றைக்கி எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, ஓகேங்களா, அந்த ஒரு வீடியோவும், நாளைக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுக்கலாம் நாளைக்கு போகிறவங்க, அந்த ஒரு வீடியோவும் அடுத்து அப்லோட் பண்ண போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நிற்கும். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. இந்த 5வது நாள் கவுன்சிலிங் முடிவில் எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேம். ஜென்ரல் டேம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா 709 442 ஃபுல்லாக இருக்குது. இன்னும் 267 கிடக்குங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 196 இருக்குது, 11 ஃபுல் ஆயிடுச்சு, இன்னும் 185 கிடக்கு. ஓகேங்களா? இன்னும் 185 கிடக்கு. இன்னும் இந்த இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேண்டிடேட் இது பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே தான் கிடக்கு. ஆர்த்தோ மட்டும் 9க்கு 2 ஃபுல்லாகி 7 கிடக்கு இன்னும். ஓகேங்களா? ஜென்ரல் உமன் பாருங்களேன், ஜென்ரல் உமன் 289க்கு 205 ஃபுல்லாகி இன்னும் 84 கிடக்குங்க. உமன் பிஎஸ்டிஎம்மில் 72க்கு 7 ஃபுல்லாகிடுச்சு, இன்னும் 65 கிடக்கு. ஓகேங்களா? டெஸ்டிடியூ விடோ இன்றைக்கி ஒரு ஆள் பேர் இருந்திருக்காங்க அவ்வளோ, 47க்கு 1 ஃபுல்லாகி இன்னும் 46 கிடக்கு. மற்றது ஃபுல்லாக அப்படியே தான் கிடக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி பிசி ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 609க்கு 338 ஃபுல்லாகிடுச்சுங்க, இன்னும் 271 கிடக்கு. ஓகேங்களா? ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 158க்கு 2 தாங்க ஃபுல்லாகிருக்கு, இன்னும் 156 கிடக்குங்க. இந்த பிஎஸ்டிஎம் பாருங்கள், இன்னும் அப்படியே தான் கிடக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இது எதுவுமே இன்னும் ஃபுல்லாக ஆகலை. ஓகேங்களா? அந்த இது ஃபுல்லாக அப்படியே தான் கிடக்கு. பிசி உமன் பாருங்களேன், பிசி உமன் 252க்கு 146 தாங்க ஃபுல்லாக இருக்குது, இன்னும் 106 கிடக்கு. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இது இன்னும் ஒரு 3 நாளைக்கு ஓடும் போல், 3-4 நாளைக்கு நிற்கும். அதாவது இந்த வாரம் ஃபுல்லாக பிசி எம்பிசிக்கு எடுக்கலாம். ஓகேங்களா? செவ்வாய் புதன் வியாழன் 3 நாளைக்கு நிற்குங்க. இன்னும் செவ்வாய் புதன் வியாழன் வரை நிற்கும். ஓகேங்களா? அடுத்து பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் 61க்கு 1 தாங்க போயிருக்கு, 60 இன்னும் கிடக்குங்க. ஓகேங்களா? அதே மாதிரி டெஸ்டிடியூ விடோ பிஎஸ்டிஎம் பிளைண்டு ஆர்த்தோ எதுவுமே எல்லாம் அப்படியே தான் கிடக்கு. ஓகேங்களா? அடுத்து எம்பிசி ஜென்ரலில் பாருங்கள், எம்பிசி 464க்கு 251 தாங்க ஃபுல்லாக இருக்குது, இன்னும் 213 கிடக்கு. இது தாராளமாக 4 நாள் வரையும் போகுங்க, இந்த வாரம் ஃபுல்லாக போகும். ஓகேங்களா? கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, இந்த வாரம் ஃபுல்லாக தாராளமாக போகுங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 126க்கு 3 தாங்க ஃபுல்லாக இருக்குது, 126க்கு 3 தான் ஃபுல்லாக இருக்குது, இன்னும் 123 கிடக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேண்டிடேட் இது ஃபுல்லாக அப்படியே தான் கிடக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிசி உமன் பார்த்தீங்கன்னா 181க்கு 96 ஃபுல்லாகி இன்னும் 85 கிடக்குங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உமன் பிஎஸ்டிஎம் 48க்கு 1 தாங்க ஃபுல்லாக இருக்குன்னு 47 கிடக்கு. ஓகேங்களா? பிஎஸ்டிஎம் பொறுத்தவரை வர்றவங்களுக்கு சூப்பர் சான்ஸ். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இது அப்படியே தான் கிடக்கு, எதுவுமே ஃபுல்லாகலை. அடுத்து பிசிஎம் முஸ்லீம்ஸ் பார்த்தீங்கன்னா 88க்கு 32 ஃபுல்லாகி இன்னும் 56 கிடக்குங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 23க்கு 23 அப்படியே தான் கிடக்கு. அடுத்து எம்ஏ ஸ்பெஷல் இது அப்படியே தான் கிடக்கு, யாருமே எதுவும் ஃபில் பண்ணலை. அடுத்து பிசிஎம் உமன் பார்த்தீங்கன்னா 31க்கு 8 தாங்க ஃபுல்லாக இருக்குது, இன்னும் 23 கிடக்குங்க. உமன் பிஎஸ்டிஎம்மில் 9க்கு 9 அப்படியே தான் கிடக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏல 60க்கு 9 தாங்க ஃபுல்லாக இருக்குது, இன்னும் 51 கிடக்குங்க. ஓகேங்களா? எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 22க்கு 22 அப்படியே தான் கிடக்கு, எதுவுமே ஃபுல்லாகலை. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ உமனில் பார்த்தீங்கன்னா 23க்கு 2 தாங்க ஃபுல்லாக இருக்குது, இன்னும் 21 கிடக்கு. அதே மாதிரி உமன் பிஎஸ்டிஎம்மில் 9க்கு 9 அப்படியே தான் கிடக்கு, எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்மில். ஓகேங்களா? அடுத்து எஸ்சி கேண்டிடேட் எஸ்சி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 340க்கு 115 ஃபுல்லாகிடுச்சுங்க, இன்னும் 225 கிடக்கு. ஓகேங்களா? அடுத்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 95க்கு 1 தாங்க ஃபுல்லாக இருக்குது, 94 கிடக்குங்க, சரியானதுங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா
மற்றது ஸ்பெஷல் கேண்டிடேட் ஃபுல்லாக அப்படியே கிடைக்கும், எதுவுமே ஃபுல் ஆகலை. எஸ்சி உமன் பார்த்தீங்கன்னா 139க்கு 58 ஃபுல் ஆயிடுச்சுங்க, இன்னும் 81 கிடக்குங்க. ஓகேங்களா. உமன் பிஎஸ் டீமில் 36க்கு 1 தாங்க ஃபுல் ஆயிருக்கு, 36க்கு 1 தான் ஃபுல் ஆயிருக்கு, 35 இது கிடக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஸ்பெஷல் கேண்டிடேட் எதுவுமே ஃபுல் ஆகலை. அடுத்து எஸ்டி கேண்டிடேட், எஸ்டி ஜென்ரல் எல்லாமே அப்படியே கிடங்க. எஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்தவரை இன்னும் யாருமே ஃபில் பண்ணலைங்க. ஓகேங்களா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4686க்கு 1732 ஃபில் ஆயிடுச்சு, இன்னும் 2954 கிடக்கு. ஓகேங்களா. இதில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க ஒவ்வொரு கேட்டகரியிலேருந்து அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ஓகேங்களா, இன்னும் டீட்டெயிலாக போடுறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா இது எத்தனை ஃபுல்லாக இருக்குன்னு டோட்டலாக பாருங்கள். 21க்கு 19 ஃபுல்லாக இருக்குங்க, இன்னும் 2 தான் கிடக்கு. ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்டிஎம்மாக இருக்கலாம். ஓகேங்களா, இல்லை அந்த ஸ்பெஷல் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்குரியதாக இருக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் லா, இது ஒன்லி பிஎல் முடித்தவங்க கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா 16க்கு 1 தாங்க ஃபுல்லாக இருக்குது, இன்னும் 15 கிடக்குங்க. ஓகேங்களா, 15 கிடக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஃபினான்ஸ், அந்த இதில் பார்த்தீங்கன்னா 7க்கு ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது எம்காம் முடித்தவங்க பிஜி டிகிரி முடித்தவங்க எடுக்கிறது 7க்கு 3 ஃபுல்லாகி இன்னும் 4 கிடக்குங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்லி ஆர்மி மட்டும் வச்சு ஃபுல் பண்ணுறது வார்டன் 1 அப்படியே தான் கிடக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆடிட் இன்ஸ்பெக்டர் இந்து சமய அறநிலைத்துறை, இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நெருக்கி ஃபுல்லாகிடுச்சு போல். ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 32 ஃபுல் ஆயிடுச்சு. ஜென்ரல் பிஎஸ்டியில் 10க்கு 2 ஃபுல்லாகி இன்னும் 8 கிடக்கு. ஓகேங்களா. ஜென்ரல் உமனில் பார்த்தீங்கன்னா 14க்கு 14 ஃபுல் ஆயிடுச்சு. இந்து சமயம் யாரில் பாருங்கள் எவ்வளோ போட்டி போட்டு ஓடிச்சுண்டு. இன்னும் பிஎஸ்டிஎம் மட்டும் தான் கிடக்கு. ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்மில் 4க்கு 4 அப்படியே தான் கிடக்கு. பிசி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 32க்கு 31 ஃபுல் ஆயிடுச்சுங்க, இன்னும் 1 தாங்க கிடக்கு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 8க்கு 1 தாங்க ஃபுல் ஆயிருக்கு, 7 தான் இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நல்ல டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக அடியாயிருச்சு. ஏன்டா இந்து சமய அறநிலைத்துறை வரையும் எடுக்கிறதுக்கு வந்துட்டாங்கன்னா பார்த்துக்குங்க. ஓகேங்களா. எல்லாமே நல்ல டிபார்ட்மெண்ட்டு தான் இருந்தாலும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிசி உமனில் 14க்கு 14 ஃபுல் ஆயிடுச்சு, 0 தாங்க கிடக்கு. பிஎஸ்டி மட்டும் 4க்கு 4 அப்படியே தான் கிடக்கு. எம்பிசி ஜென்ரலில் பார்த்திங்கன்னா 20க்கு 8 ஃபுல்லாக இன்னும் 12 கிடக்குங்க எம்பிசியில். அதுக்கடுத்து பிஎஸ்டிஎம் 6க்கு 6 அப்படியே தான் கிடக்கு. ஓகேங்களா. அடுத்து உமன் பாருங்கள் 10க்கு 7 ஃபுல்லாகி இன்னும் 3 தாங்க கிடக்கு. பிஎஸ்டிஎம்மில் 2க்கு 2 அப்படியே தான் கிடக்கு. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ ஜென்ரலில் பார்த்திங்கன்னா 1க்கு 1 அப்படியே தான் கிடக்கு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1க்கு 1 அப்படியே தான் கிடக்கு. எஸ்சி அதுக்கு மாதிரி எஸ்சியில் உமனில் 3க்கு 1 ஃபுல்லாகி 2 கிடக்குங்க. சூப்பருங்க. இந்து சமய அறநிலையத்துறை 1 எடுத்துருக்காங்க. எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 16க்கு 6 ஃபுல் ஆயிடுச்சுங்க, இன்னும் 10 கிடக்கு. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 4க்கு 4 அப்படியே தான் கிடக்கு. உமனில் பார்த்திங்கன்னா 7க்கு 2 ஃபுல்லாகி 5 கிடக்குங்க. உமன் பிஎஸ்டிஎம்மில் 2க்கு 2 அப்படியே தான் கிடக்கு. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கேண்டிடேட் 1க்கு 1 அப்படியே தான் கிடக்கு. டோட்டலாக பார்த்திங்கன்னா 219க்கு 118 ஃபுல் ஆயிடுச்சுங்க, இன்னும் 101 தான் கிடக்கு. ஓகேங்களா. 101 தான் கிடக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் இது 1 எப்போயுமே ஃபுல் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜேசிஏ ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆஃபீஸர், இது எப்போயுமே கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இது நீங்கள் பார்த்துக்குங்க, யாருமே இன்றைக்கி வந்திருக்க மாட்டாங்க அவ்வளோ, கொஞ்சம் நெருக்கி எடுத்திருக்காங்க. நான் பையை ஸ்க்ரோல் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா. ஏன்னா அடுத்தடுத்தது போடணும். யார் எடுத்த மாதிரி தெரியலை, அன்னைக்கு உள்ளதே. ஓகேங்களா. எல்லாமே 0-0ன்னு கிடக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 928க்கு 11 ஃபுல்லாக இருக்குங்க. ஓகேங்களா. இன்னும் 917 கிடக்கு. வேறு எத்தனையும் இல்லை, 3 பேர் தான் இன்றைக்கி கலந்து இதில் எடுத்திருக்காங்க. ஏற்கனவே 8 எடுத்திருந்தாங்க, இன்றைக்கி ஒரு 3 11. ஓகேங்களா. ஓகேங்க. வேறு எதுவும் இன்னொன்று இருக்கா? இன்னொன்று என்ன இருக்குது? அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் வேகன்சி ஒன்று இருக்கா? ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் கூடியது, அதாவது பிகாம் முடிக்கிறவங்க. இது வந்து 18க்கு 5 ஃபுல்லாகி இன்னும் 13 நடக்குங்க. ஓகேங்களா. நான் அடுத்து வேறு அவ்வளோதாங்க. ஓகே. வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு, இன்னும் எத்தனை நாள் நீடிக்கும். ஓகேங்களா. பிசி எம்பிசி கேண்டிடேட், அதாவது நான் பார்த்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 4 நாளைக்கு நிற்குங்க. அதாவது 4வது நாள் மார்னிங் செஷன் வரையும் நிற்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம பார்த்த வரையும் 4வது நாள் மார்னிங் செஷன் வரை தாராளமாக நிற்கும். ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க ஒவ்வொரு கேட்டகரியில், இன்றைக்கி எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.